வெல்கம் டு விங்ஸ் ஃபார் யூ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சாட்டின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் மார்க்கரால் ஒரு லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலேயே செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம லீஃபோட டிப்பில் உள்பக்கமாக த்ரெட் எடுத்து அங்கிருந்து ஸ்லாண்டிங்காக அந்த செயின் லைனில் உள்பக்கம் பஞ்ச் பண்ணி ஒரு லாங் செயினும் வெளியில் பஞ்ச் பண்ணி ஒரு ஷார்ட் செயினும் போட்டுக்கலாம். இதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் செயின்குள்ளே ஒரு லாங் செயின், வெளியில் ஒரு ஷார்ட் செயின். இதே மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டுகிட்டே வரும்போது லீஃப் ஃபுல்லாகவே நமக்கு கவர் ஆகிடும். இந்த சாட்டின் ஸ்டிச் கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பார்த்த லோட் ஸ்டிச் மாதிரி தான். லோட் ஸ்டிச்சில் த்ரெட் லைன்ஸ் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பட் இந்த சாட்டின் ஸ்டிச்சில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். இது ஒன்று தான் லோட் ஸ்டிச்சுக்கும் சாட்டின் ஸ்டிச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம லீஃப் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வெளியில் ஒரு அவுட்டர் லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துடணும். அப்போ தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். எப்போவுமே நம்ம சாட்டின் ஸ்டிச் போடும்போது உள்ளே யூஸ் பண்ணுற அந்த இன்னர் லேயருக்குள்ள செயின் ஸ்டிச்சோட கலரும் வெளியில் சாட்டின் ஸ்டிச்சோட கலரும் சேம் கலர் த்ரெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் இன்னும் நல்லா கிடைக்கும். இங்கே நான் ஸ்டிச் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக உள்ள செயின் ஸ்டிச்சுக்கு டார்க் கலரும் வெளியில் சாட்டின் ஸ்டிச்சுக்கு லைட் கலர் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம லீஃப் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.